ஹலோ பசங்களா, வெல்கம் டு சைலம் சிபிஎஸ்சி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட வார்ம் அப் செஷனில் டிஸ்கஸ் பண்ண போகிற சாப்டர் +2 இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் பியூட்டிஃபுல்லான ஒரு சாப்டர், கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். ஓகே, செஷன் ஆரம்பிக்கலாமா? டாபிக் உள்ள போகும்போது அதுக்கு முன்னாடி சைலம் இந்த வருஷம் நீட் 2026க்காக கிராஷ் ப்ரோக்ராமும் எல்எம்ஆர்பியும் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எல்எம்ஆர்பி ப்ரோக்ராம் லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம் ஜனவரி மாதம் 4th வீக்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது பசங்களா. உங்களோட மொத்த சிலபஸ் 81 சாப்டர்ஸை 20 மோடியூல்ஸாக பிரித்து அதை ப்ராப்பராக கிளாஸ் நடத்தி ரிவிஷன் தந்து நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி உங்களை எக்ஸாமுக்கு தயார்படுத்துறது தான் இந்த ப்ரோக்ராம். ஸோ அஃபோர்டபுள் ப்ரைஸில் இந்த ப்ரிப்ரேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். இது ஆஃப்லைனாக நடக்கும். கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி சைலத்தோட ஆஃப்லைன் ஹைப்ரிட் கேம்பஸில் தான் இது நடக்க போகுது. ஸோ மோர் டீட்டெயில்ஸுக்காக இந்த நம்பருக்கு கால் பண்ணி இப்போவே சீட்டை புக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சைலத்தோட கிராஷ் ப்ரோக்ராம் XPL ஆன்லைன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிருக்கு. உங்களுக்கு தெரியும்ல, அது நம்ம அடுத்த பேட்ச் ஆரம்பிக்கலாம்னு யோசிச்சுட்டு தான் இருக்கோம். பிகாஸ் ஃபஸ்ட்டு பேட்ச் ஃபுல்லாக நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த பேட்சுக்கும் என்கொயரிஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ XPL 2 ஆரம்பிக்கலாமான்னு பிளானில் இருக்குது. ஸோ XPLோட அட்மிஷன்ஸ் அது ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் நடக்குது. ஆஃப்லைன் XPL எக்ஸாமுக்கு ஜஸ்ட் 1 month முன்னாடி தான் ஆரம்பிக்கும். தட் மீன்ஸ் மார்ச் இருக்குல்ல, மார்ச் லாஸ்ட்லேருந்து ஆரம்பித்து ஏப்ரல் லாஸ்ட்டில் முடிகிற மாதிரி தான் நம்மளோட XPL ஆஃப்லைன் ப்ரோக்ராம் இருக்குது. அதோட டீட்டெயில்ஸும் இங்கே போயிட்டு தான் இருக்குது, கொடுத்துட்டு தான் இருக்குது. ஸோ ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுளாக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் பசங்களா. ஸோ மோர் டீட்டெயில்ஸுக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 8129000700. ஓகே, எஸ். அண்ட் லாஸ்ட் இயரில் சைலம் தமிழில் படித்து நிறைய பேர் அவங்க நீட்டு எக்ஸாம் கிளியர் பண்ணி அவங்க ஆசைப்பட்ட மாதிரி இப்போது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் இப்போது நம்ம கூட கம்யூனிகேஷனில் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸு அவங்களோட அந்த ஒயிட் கோட் டே, ஸ்டெதஸ்கோப் டே, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செலிப்ரேஷன்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எங்கள் கூட ஷேர் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் அதே மாதிரி கனவு தான் இருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கும் அதெல்லாம் ஃப்ரூட்ஃபுல்லாக நடக்கணும் அப்படின்னு நாங்களும் ஆசைப்படுறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் உடனே ஜாயின் பண்ணுங்கள். ஓகே பசங்களா, சரிப்பா. அப்போது செஷனுக்குள்ளே போகலாம். கோஆர்டினேஷன் காம்பவுண்டு இந்த சாப்டரில் NCERTயில் இந்த டாபிக் ஆரம்பிக்கும் போது அங்கே எப்படின்னா டபுள் சால்ட்னா என்ன, காம்ப்ளெக்ஸ் சால்ட்னா என்னன்னு ஒரு டிஃப்ரென்ஸை சொல்கிறாங்க. ஸோ அது நாம் சொல்கிறோம் டபுள் சால்ட்னா என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் கார்னலைட் இருக்குல்ல, கார்னலைட்டு KCl MgCl2 6H2O அதுதான் டபுள் சால்ட்டு. KCl ஒரு எக்ஸாம்பிள் தான், MgCl2 6H2O இது ஒரு டபுள் சால்ட்டுக்கு எக்ஸாம்பிள். இதோட ஐடென்டிட்டி தண்ணியில் டிசோசியேட் ஆகிடும். தட் மீன்ஸ் KCl K+ and Cl- மாறும், MgCl2 Mg2+ and Cl- மாறும். ஓகே, ஸோ ஈச் அண்ட் எவ்ரி அயோன் டிசோசியேட் ஆகும் இன் அக்வஸ் சொல்யூஷன். அதனால் டபுள் சால்ட்டுக்கு அதோட ஐடென்டிட்டி, அதோட ஸ்டெபிலிட்டி எங்கே தான் இருக்குது? சாலிட் ஸ்டேட்டில் மட்டும்தான் இருக்குது. தண்ணியில் கரைச்சா அது அயனைஸ் ஆகும், அதோட ஐடென்டிட்டி போயிடும். ஆனால் காம்ப்ளெக்ஸ் சால்ட் இருக்காங்க. காம்ப்ளெக்ஸ் சால்ட் ஃபார் எக்ஸாம்பிள் K4FeCN6 இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் சால்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் சால்ட்டோட ஐடென்டிட்டி, இந்த காம்ப்ளெக்ஸ் பார்ட் இருக்குல்ல, அது சாலிட் ஸ்டேட்லேயும் அதே மாதிரி சொல்யூஷன் ஸ்டேட்லேயும் அதுக்கு ரீட்டைன் பண்ண முடியுது. தண்ணியில் நீங்கள் கரைச்சிங்கன்னாலும் இதிலிருந்து K+ வெளியே வரும், அப்புறம் FeCN6 4- தான் வெளியே வரும். தட் மீன்ஸ் இந்த சென்ட்ரல் மெட்டல் அண்ட் லிகான்ஸ் அவங்களுக்கு இடையில் இருக்கிற ஸ்ட்ராங் கோஆர்டினேட் பாண்டை பிரேக் பண்ண முடியாது. அவங்க எப்பவுமே ஒன்றா தான் இருக்கிறோம். ஸ்கொயர் பிராக்கெட்டில் உள்ளே இருக்கிறவங்க ஸ்ட்ராங் பாண்டிங்கில் இருக்குது, அதனால அவங்க ஒன்றா தான் இருப்போம். அதனால அவங்களோட ஐடென்டிட்டி ரீட்டைன் ஆகுது போத் இன் சாலிட் அண்ட் அக்வஸ் சொல்யூஷன். ஓகே, அது மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம சாப்டரில் இதில் காம்ப்ளெக்ஸ் சால்ட்டை பற்றி டீட்டெயிலாக படிக்கும்போது நான் இப்போ சொன்ன ஒரு எக்ஸாம்பிள், அந்த எக்ஸாம்பிளை எடுக்கிறேன். K4FeCN6 இதில் பார்த்தீங்கன்னா பசங்களா, நம்ம இந்த காம்ப்ளெக்ஸ் சால்ட்டில் எப்பவுமே ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்கும். இங்கே அது யார் தெரியுமா? அயன் தான். அண்ட் மோஸ்ட்லி நம்ம பார்க்குற காம்ப்ளெக்ஸஸில் இது 3D சீரீஸில் இருக்கிற எலிமெண்ட். ஸ்காண்டியம், டைட்டானியம், வனேடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன், கொபால்ட், நிக்கல், காப்பர், சிங்க் இருக்குல்ல. ஸோ இந்த 3D சீரீஸில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் 4D வரலாம், 5D வரலாம். மோஸ்ட்லி 3D சீரீஸ் எலிமெண்ட்ஸ் தான் நம்ம பார்க்குற எக்ஸாம்பிள்ஸில் இருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் கால்டு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். அது ஒரு D பிளாக் எலிமெண்ட். அதில் வேக்கண்ட் D ஆர்பிட்டல்ஸ் இருக்கணும். எதுக்கு சார் வேக்கண்ட் D ஆர்பிட்டல்? கூட இருக்காங்கல்ல இந்த CN யார் தெரியுமா? லிகாண்டு. என்ன பண்ணுவாங்க? லிகாண்டு எலக்ட்ரான் பேரை டொனேட் பண்ணுவாங்க. யாருக்கு? சென்ட்ரல் மெட்டலுக்கு. ஸோ லிகாண்டு ஒரு CN எல்லா CNும் கொடுப்பாங்க.
எலக்ட்ரான் பெயரை டொனேட் பண்ணுற குரூப்புக்கு சொல்கிற பேர் தான் லிகாண்டு. லிகாண்டு யாருக்கு கொடுக்குது? சென்ட்ரல் மெட்டலுக்கு கொடுக்குது. ஸோ லிகாண்டு சென்ட்ரல் மெட்டலுக்கு எலக்ட்ரான் பெயரை கொடுக்குது. ஸோ பிட்வீன் தம் there is a coordinate bond. ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் தானே? ஆமாம். ஆனால் மியூச்சுவல் ஷேரிங் இல்லை. pair of electrons starting from ligand to the central metal atom. Central metal atom என்ன பண்ணுவாங்க? அந்த pair of electron அதோட vacant orbitals எல்லாம் இருக்கும்ல, அதில் accommodate பண்ணி வைப்பேன். கிளியரா? எஸ். இந்த சென்ட்ரல் மெட்டலும் லிகாண்டும் அவங்க தான் ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள. எப்பவுமே ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்கும், மிச்சம் இருக்கிறது எல்லாமே லிகாண்டு. இங்க RCN, இங்க இருக்கிறது RCN. எல்லா லிகாண்டும் ஒரே மாதிரி இருக்கணுமா? இல்லை, CN கூட NH3 இருக்கலாம். ஓகே, டிஃப்ரெண்ட் லிகாண்ட் எல்லாம் வரலாம். ஓகே, அண்ட் இது யாரு? வெளியே இருக்க ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியே இருக்கிறவன் இவன் ஈஸியாக அயனைஸ் ஆகும்ல. அப்போ இவனோட பேர் கவுண்டர் அயோன். என்ன பேர்? கவுண்டர் அயோன். இவன் பொட்டாசியம் தானே, அப்போ இது +1, அப்போ டோட்டல் பாசிட்டிவ் +4, அப்போ இது 4-. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸோட சார்ஜுக்கு ஆப்போசிட் சார்ஜ் தானே இது, அதனால தான் இதுக்கு பேர் கவுண்டர் அயோன்னு சொல்லுவாங்க. அயனைசேஷன் ஸ்பியர்னு சொல்லுவாங்க. இது அயனைஸ் ஆகுமா? இல்லை. ஓகே, அப்போ இதுக்கு பேர் காம்ப்ளெக்ஸ் சால்ட், கோஆர்டினேஷன் ஸ்பியர்னு எல்லாம் சொல்லுவாங்க, கோஆர்டினேஷன் என்டிட்டின்னு சொல்லுவாங்க. இது சென்ட்ரல் மெட்டல், இது லிகாண்டு. அப்போ இதெல்லாம் நம்ம சொல்லியாச்சுப்பா. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லிகாண்ட் இருக்கு பசங்களா. பேஸ்ட் ஆன் த pair of electron they can donate. ஒரு லிகாண்டு ஒரு pair of electron தான் கொடுக்கும், அப்போ அது மோனோடென்டேட் லிகாண்டு. ஒரு லிகாண்டு 2 pair of electron at a time கொடுக்குதா? பைடென்டேட் லிகாண்டு. 3 கொடுக்குதா? ட்ரைடென்டேட் லிகாண்டு. மோர் தென் 3 பாலிடென்டேட் லிகாண்டு. அப்படியெல்லாம் இருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் மோனோடென்டேட் லிகாண்டோட எக்ஸாம்பிள்ஸ். ஃப்ளோரிடோ, குளோரிடோ, புரோமிடோ. லிகாண்டா இருக்கும்போது ஃப்ளூரிடோ அப்படின்னு சொல்லணும், ஃப்ளூரைடு கிடையாது. ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியே ஃப்ளூரினா இருந்தால் அது ஃப்ளூரைடு, உள்ள ஃப்ளூரின் வந்தால் அது ஃப்ளூரிடோ. டிஃப்ரென்ஸ் புரியுதா? அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. லிகாண்டு, அதோட பேர், சார்ஜ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி லிகாண்டுனா பேர் ஆஃப் எலக்ட்ரானை கொடுக்குறவன்னா அவன் ரிச்சாக இருக்கணும், எலக்ட்ரான் ரிச். அதனால மோஸ்ட்லி லிகாண்ட் எப்படி இருக்கும்? நெகட்டிவ்லி சார்ஜ் லிகாண்டாக இருக்கும், இல்லாட்டி நியூட்ரல் லிகாண்டாக இருக்கும். பாசிட்டிவ் லிகாண்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க, ரொம்ப கம்மி இல்லைன்னு சொல்லக்கூடாது. பாசிட்டிவ் லிகாண்டும் இருக்காங்க, ஆனால் ரொம்ப ரேரு. ஓகே, அக்வானா வாட்டர், NH3 அம்மீன் லிகாண்டில் அவங்களுக்கெல்லாம் ஸ்பெஷல் பேரெல்லாம் இருக்காங்க. அப்போ அந்த லிகாண்ட் லிஸ்ட் எல்லாம் பார்த்தீங்களா? பைடென்டேட் லிகாண்டுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள். பைடென்டேட் லிகாண்ட் நம்ம எத்திலீன் டைமீன் CH2 NH2 சிங்கிள் பாண்ட் CH2 NH2 பசங்களா. இது வந்து ஒரு சிங்கிள் மோலிக்யூல். இந்த காம்பவுண்டோட பேர் எத்திலீன் டையமீன். இதில் நைட்ரஜன் கிட்ட பேர் ஆஃப் எலக்ட்ரான், இந்த நைட்ரஜன் கிட்டையும் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது, இந்த நைட்ரஜன் கிட்டையும் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது. ஸோ ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இது கூட இருந்தாலே இந்த லிகாண்ட் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த நைட்ரஜனும் டொனேட் பண்ணுவாங்க, இந்த நைட்ரஜனும் டொனேட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சிங்கிள் எத்திலீன் டையமீன் 2 பேர் ஆஃப் எலக்ட்ரானை கொடுக்குறான்ல, அப்படி ஒரு ரிங் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுறான்ல. புரியுதா பசங்களா? அப்போ இது ஒரு பைடென்டேட் லிகாண்டு. இந்த மாதிரி ரிங் ஸ்ட்ரக்சருக்கு சொல்கிற பேர் சிலேஷன். என்ன பேர்? சிலேஷன். ரிங் ஸ்ட்ரக்சர்டு காம்ப்ளெக்ஸஸ் ஆர் மோர் ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸஸ், மறந்துடாதீங்க. அப்போது அந்த மெட்டலையும் லிகாண்டையும் செப்பரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அதனால அவங்களுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம்னு சொல்லுவாங்க. EDTA நீங்கள் படிக்கணும். EDTA 4- சொல்லுவாங்க. அதில் எத்தனை தெரியுமா? ஒரு EDTA மோலிகுலால் 6 கோஆர்டினேட் போண்டை ஃபார்ம் பண்ண முடியும். ஹெக்ஸாடென்டேட் EDTA ஹெக்ஸாடென்டேட்டிக் எக்ஸாம்பிள். ஓகே, அதோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியுமா? எத்திலீன் டையமீன், எத்திலீன் CH2 டையமீன் NN டெட்ராசெட்டேட் CH2COO- CH2COO- தெரியுதா? இதில் பாருங்க, ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை இங்கே எங்கேயாவது வச்சுக்கோங்க. இந்த ஆக்சிஜன் 4 ஆக்சிஜன் இல்லை, இன்னும் இருக்கு. இங்க 2 நைட்ரஜன் இருக்கு, இவன் ஒரு போண்டு, மொத்தம் 6. ஸோ 2 நைட்ரஜன் டோனர் ஆட்டம், 4 ஆக்சிஜன் டோனர் ஆட்டம் இருக்காங்க. எங்க? எத்திலீன் டையமீன் டெட்ராசெட்டேட்ல. ஓகே பசங்களா, அதுக்கப்புறம் நாமன்கிளேச்சருக்கு வரும்போது நாம என்ன பண்ணணும்? எப்பவுமே பண்றது தான் கேட்டியோன் நேம்டு ஃபர்ஸ்ட். பசங்களா, அதுக்கு நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஸ்கொயர் பிராக்கெட் இருப்பாங்க, அதில் பாசிட்டிவ் சார்ஜ் வந்தால் அது கேட்டியோனிக் காம்ப்ளெக்ஸு. ஸ்கொயர் பிராக்கெட் இருப்பாங்க, அதில் நெகட்டிவ் சார்ஜ் வந்தால் ஆனயோனிக் காம்ப்ளெக்ஸு. ஸ்கொயர் பிராக்கெட் இருக்காங்க, வேற யாருமே இல்லை, சார்ஜும் இல்லைன்னா அப்போ அது நியூட்ரல் காம்ப்ளெக்ஸு. அப்புறம் நான் சொல்கிறேன், இப்படி K4, அப்புறம் இப்படி தான் காம்ப்ளெக்ஸு.
இன்னும் நான் சொல்கிறேன், இங்கே இப்படி இருக்குது, இப்படியெல்லாம் இருக்குது. நல்லா பாருங்கள், இங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட்டு எங்கே தான் வந்திருக்க? ரெண்டாவது. முதல் இடத்துல கே, ரெண்டாவது இடத்துல தானே ஸ்கொயர் ப்ராக்கெட்டு, முதல் இடம் தான் கேட்டியோன். அப்போ இது இப்படி இருந்தால் இது ஒரு ஆனியோனிக் காம்ப்ளெக்ஸ். நல்லா பாருங்கள் பசங்களா, நல்லா பாருங்கள் பசங்களா. ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தாலும் கேட்டியோனிக் காம்ப்ளெக்ஸு. அதே மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்டு முதல் இடத்துல வந்தாலும் கேட்டியோனிக் காம்ப்ளெக்ஸு. ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நெகட்டிவ் சார்ஜ் இருந்தால் ஆனியோனிக் காம்ப்ளெக்ஸு. ஸ்கொயர் ப்ராக்கெட்டு ரெண்டாவது இடத்துல வந்தாலும் ஆனியோனிக் காம்ப்ளெக்ஸு. ஸ்கொயர் ப்ராக்கெட்டு மட்டும்தான் இருக்குது, ப்ளஸ் இல்லை மைனஸ் இல்லை, வெளியே யாருமே இல்லைன்னா அது நியூட்ரல் காம்ப்ளெக்ஸு. கிளியரா? இது தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இங்கே பாருங்க, எப்பவுமே கேட்டியோன் நேம்டு ஃபர்ஸ்ட். அப்படி தானே சோடியம் குளோரைடில் சோடியம் தானே முதல்ல சொல்லணும். அப்புறம் பாருங்க, கேட்டியோனாக இருக்கிறது காம்ப்ளெக்ஸாக இருந்தால் காம்ப்ளெக்ஸ் நேம்டு ஃபர்ஸ்ட். கேட்டியோனாக இருக்கிறது கவுண்டர் அயோனாக இருந்தால் கவுண்டர் அயோன் நேம்டு ஃபர்ஸ்ட். அப்புறம் அந்த காம்ப்ளெக்ஸுக்குள்ளே போனால் காம்ப்ளெக்ஸுக்குள்ளே மெட்டலும் லிகேண்டும் இருக்காங்க. லிகேண்டு தான் முதல்ல சொல்லணும், லிகேண்டை தான் முதல்ல சொல்லணும், லிகேண்டோட பேர். அப்போது மோர் தேன் ஒன் லிகேண்ட் இருந்தால் அந்த லிகேண்டுக்கு இடையில் ஆல்ஃபபெட்டிக்கல் ப்ரிஃபரன்ஸை பாருங்கள். ஆல்ஃபபெட்டிக்கலி ப்ரிஃபரன்ஸ் இருக்கிற லிகேண்டோட பேர் முதல் இடத்துல சொல்லணும். லிகேண்ட்ஸோட பேரெல்லாம் சொன்னதுக்கப்புறம் தான் சென்ட்ரல் மெட்டலோட பேர் சொல்லணும். சென்ட்ரல் மெட்டலோட பேர் சொன்ன உடனே ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணணும். அந்த ப்ராக்கெட்டில் சென்ட்ரல் மெட்டலோட ஆக்சிடேஷன் நம்பர் எழுதணும். புரியுதா? இன்னொரு விஷயம், கேட்டியோனிக் காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் நியூட்ரல் காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் சென்ட்ரல் மெட்டலோட பேர் அப்படியே எழுதினா போதும். Fe அயன் தான், காப்பர்னா காப்பர் தான், கொபால்ட்னா கொபால்ட்டு தான். ஆனால் ஆனியோனிக் காம்ப்ளெக்ஸ்னா எப்படி இருக்கும்? ஸ்கொயர் ப்ராக்கெட்டு நெகட்டிவ் சார்ஜ், இல்லைனா ஸ்கொயர் ப்ராக்கெட்டு ரெண்டாவது இடத்துல வருவாங்க. அந்த மாதிரி ஆனியோனிக் காம்ப்ளெக்ஸில் சென்ட்ரல் மெட்டலோட பேர் கூட ATEன்னு சேர்க்கணும். அப்போது Feனா அயனேட் இல்லை ஃபெரைட்டு, கோப்பர்னா கோப்பர் இல்லை குப்ரேட்டு, கொபால்டேட் ஆகும், லெட்டு ப்ளம்பேட் ஆகும், டின்னு ஸ்டானேட் ஆகும். புரியுதா? சில்வர் அர்ஜென்டேட் ஆகும், கோல்டு ஓரேட் ஆகும் ஆனியோனிக் காம்ப்ளெக்ஸில். அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் நம்ம இங்கே கோஆர்டினேஷன் நம்பரை பற்றி சொல்லணும், அது சொல்லாமல் போகக்கூடாது. கோஆர்டினேஷன் நம்பர்னா என்ன? கோஆர்டினேஷன் நம்பர்னா ஒரு காம்ப்ளெக்ஸில் சென்ட்ரல் மெட்டல் லிகேண்டு கூட எத்தனை கோஆர்டினேட் போண்டு? ஒரு காம்ப்ளெக்ஸில் லிகேண்டுக்கும் சென்ட்ரல் மெட்டலுக்கும் இடையில மேக்ஸிமம் இருக்கிற நம்பர் ஆஃப் கோஆர்டினேட் போண்டோட பேர் என்ன? அந்த நம்பர் என்ன? தான் கோஆர்டினேஷன் நம்பர். ஸோ கோஆர்டினேஷன் நம்பர் இஸ் த நம்பர் ஆஃப் கோஆர்டினேட் போண்ட்ஸ் பிட்வீன் லிகேண்ட்ஸ் அண்ட் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இன் எ காம்ப்ளெக்ஸ் தான். ஓகே. ஆனால் கோஆர்டினேஷன் நம்பர் சொல்லும்போது சில பேருக்கு டென்டிசிட்டின்னு ஒரு பேரில் டவுட் இருக்கும். ஸோ டென்டிசிட்டினா என்ன பசங்களா? டென்டிசிட்டினா ஒரு சிங்கிள் லிகேண்டு எத்தனை பேர் ஆஃப் எலக்ட்ரான் கொடுப்பாங்க? நான் சொன்னேன்ல, ஒரு பேர் கொடுத்தா மோனோடென்டேட்டு, ரெண்டு பேர் கொடுத்தா பைடென்டேட்னு. அதான் ஒரு லிகேண்டு ஒரு பேர் தான் கொடுக்குது, அப்போ அதோட டென்டிசிட்டி 1. ஒரு எத்திலீன் டைமின் ரெண்டு பேர் கொடுக்குது இல்லை, அப்போ எத்திலீன் டைமினோட டென்டிசிட்டி 2. ஒரு இடிடிஏ 6 பேர் கொடுக்குது இல்லை, அப்போ அதோட டென்டிசிட்டி 6. புரியுதா? அப்போ டென்டிசிட்டினா அது லிகேண்டை பொறுத்து. ஒரு லிகேண்டு ஒரு பேர் கொடுத்தா டென்டிசிட்டி 1, ரெண்டு பேர் கொடுத்தா டென்டிசிட்டி 2. ஸோ டென்டிசிட்டி யாருக்கு தான் இருக்குது? லிகேண்டுக்கு தான் இருக்குது. ஆனால் கோஆர்டினேஷன் நம்பர் யாருக்கு தான் இருக்குது? அது காம்ப்ளெக்ஸுக்கு தான் இருக்குது. கிளியரா பசங்களா? புரியுதா? அப்போது ஒரு காம்ப்ளெக்ஸில் மோர் தேன் ஒன் லிகேண்ட் இருந்தால் ஒவ்வொரு லிகேண்டோடையும் டென்டிசிட்டி எல்லாம் எடுத்து அதெல்லாம் ஆட் பண்ணும்போது தான் உங்களுக்கு கோஆர்டினேஷன் நம்பர் கிடைக்கும். அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம இந்த சாப்டரில் படிக்க வேண்டியது ஐசோமர்சம். ஐசோமர்சம்னா உங்களுக்கு தெரியும், சேம் மோலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் அரேஞ்ச்மெண்ட் ஒரு ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் இருந்து அதுக்கு சொல்கிற பேர் தான் ஐசோமர்சம். ஐசோமர்சத்தில் ஸ்டீரியோ ஐசோமர்சம் இருக்குது, ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்சம் இருக்குது. ஸ்டீரியோ ஐசோமர்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஐசோமர்சத்தில் நமக்கு ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்சம் இருக்குது, ஆப்டிக்கல் ஐசோமர் இருக்குது. ஜாமெட்ரிக்கல்னு சொல்லும்போது சிஸ்ட்ரான்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுதான் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்சம். ஆப்டிக்கல்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரியும்ல, டெக்ஸ்ட்ரோலீவோ இனான்ஷியமஸ், அதுதான் ஆப்டிக்கல் ஐசோமர்சம். அப்புறம் ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்சத்தில் நீங்கள் LICஸ்னு படிச்சுக்கோங்க. LICs லிங்கேஜ் ஐசோமர்சம், அயனைசேஷன் ஐசோமர்சம், கோஆர்டினேஷன் ஐசோமர்சம், சோல்வேட் ஐசோமர்சம். ஒன் பை ஒன்னாக நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்சத்தில் சிஸ் ட்ரான்ஸ் இருக்குது. நல்லா பாருங்க பசங்களா, கோஆர்டினேஷன் நம்பர் 4னு கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த சாப்டரில் கோஆர்டினேஷன் நம்பர் 4ம் படிக்கணும், கோஆர்டினேஷன் நம்பர் 6ம் படிக்கணும். கோஆர்டினேஷன் நம்பர் 4னு சொல்லும்போது அதில் 2 விதமான ஜாமெட்ரி வரும். ஒன்று டெட்ராஹீட்ரல், இன்னொன்று ஸ்கொயர் பிளானார். டெட்ராஹீட்ரலும் வருவாங்க, ஸ்கொயர் பிளானாரும் வருவாங்க. சிஸ் டிரான்ஸ் சொல்லணும்னா நல்லா பாருங்க, சிஸ்னா என்ன? 2 அட்ஜசன்ட் குரூப்பு பக்கத்தில் வந்தால் சிஸ், 2 அட்ஜசன்ட் குரூப்பு ஆப்போசிட் வந்தால் டிரான்ஸ். பாருங்க, குளோரினும் ஓகே இப்படி இருக்காங்க. இதுக்கடையில் இருக்கிற ஆங்கிள் 90 டிகிரி. குளோரினும் இதுக்கடையில் இருக்கிற ஆங்கிள் 180 டிகிரி. அப்போ பக்கத்தில் வந்தால் சிஸ், தூரமாக வந்தால்
இது 90 டிகிரி தான் அவங்க இருக்காங்க, இது 180 டிகிரி இருக்காங்க. அப்போ சிஸ் ட்ரான்ஸ் புரிஞ்சுது இல்லை? இப்போ சிம்பிளாக டெட்ராஹைட்ரல் காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, டெட்ராஹைட்ரல் காம்ப்ளெக்ஸில் இப்படி சொல்ல முடியுமா? டெட்ராஹைட்ரல் காம்ப்ளெக்ஸில் 4 போண்டுக்கு இடையில இருக்கிற பாண்ட் ஆங்கிள் 109 டிகிரி 28 மினிட், அது மாறாது. அங்கே 90 டிகிரி 180 டிகிரி கிடையாது. ஸோ சிஸ் ட்ரான்ஸ் எங்கே சொல்ல முடியாது? டெட்ராஹீட்ரல் காம்ப்ளெக்ஸுக்கு சொல்ல முடியாது. ஸோ ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்சத்தில் கோஆர்டினேஷன் நம்பர் 4ல் ஸ்கொயர் பிளானார் காம்ப்ளெக்ஸ் மட்டும்தான் நமக்கு படிக்கணும். ஓகே, காட் இட்? அந்த ஸ்கொயர் பிளானார் காம்ப்ளெக்ஸோட எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, MA2X2. என்ன சார் இது? எம்னா என்ன? சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். A2 லிகாண்டு, மோனோடென்டேட் லிகாண்டு 2 இருக்காங்க. X2 அதுவும் மோனோடென்டேட் லிகாண்டு 2 இருக்காங்க. A வேற மோனோடென்டேட் லிகாண்டு, X வேற மோனோடென்டேட் லிகாண்டு, 2 டிஃப்ரெண்ட் மோனோடென்டேட் லிகாண்டு. அப்போ 4 A2 X2 பார்த்து பாருங்க, 4 ஆயிடுச்சா? ஆமாம், அதான் கோஆர்டினேஷன் நம்பர் 4னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் சிஸ்பிளாட்டின். இந்த சிஸ்பிளாட்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு, க்ரோத் ஆஃப் டியூமரை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ட்ரக் தான் சிஸ்பிளாட்டின். மறந்துடாதீங்க, இதோட ஃபார்முலா படிச்சுக்கோங்க. இட்ஸ் அ ஸ்கொயர் பிளானார் காம்ப்ளெக்ஸ். டிரான்ஸ்பிளாட்டின் கிடையாது, அது டிரான்ஸ்பிளாட்டின் வந்து இதோட ஐசோமர், அதுக்காக இங்கே வச்சுருக்கோம். ஓகே, வேறு எக்ஸாம்பிள் பாருங்கள், MA2X5 டைப். இங்கே பாருங்கள், A2 2 மோனோடென்டேட் லிகேண்ட் ஒரே மாதிரி, எக்ஸ் வேற ஒரு மோனோடென்டேட் லிகேண்ட், Y இன்னொரு மோனோடென்டேட் லிகேண்ட். அப்போ என்ன பண்ணுவாங்க? நீங்கள் குளோரின் பாருங்க, பக்கத்தில் வந்தா சிஸ் ட்ரான்ஸ். H2NH3 வச்சு கம்பேர் பண்ண வேண்டாம், குளோரின் வச்சு கம்பேர் பண்ணால் போதும். ஸோ இங்கேயும் சிஸும் ட்ரான்ஸும் இருக்காங்க. அடுத்து பாருங்க, MABXY டைப். இதில் பாருங்க, மெட்டல் ஆட்டம் ABXY 4 மோனோடென்டேட் லிகேண்ட், 4மே டிஃப்ரெண்ட். அப்போ சிஸ் ட்ரான்ஸ் சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். அண்ட் இது ஒரு ஸ்பெஷல் கேஸ். இங்கே 2 சிஸும் இருக்காங்க, ஒரு ட்ரான்ஸும் இருக்காங்க. 2 சிஸும் இருக்காங்க, ஒரு. அது எப்படி சொல்கிறாங்க பாருங்க, ஏவோட இடத்த ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க? பி மட்டும் ரொட்டேட் பண்ணுறாங்க, மற்றவங்க எல்லாம் ரொட்டேட் பண்ணுறாங்க. ஸோ BX BYX BYX, அப்புறம் ரொட்டேட் பண்ணுங்க, பி இங்கே வரும் பாருங்க, பி இங்கே வந்து, ஒய் இங்கே போகும், ஒய் இங்கே வந்துச்சு, எக்ஸ் இங்கே போகணும், ஆனால் இங்கே ஏ ஃபிக்ஸடு தானே, அதனால எக்ஸ் இங்கே வருது. ஓகே, மறுபடியும் ரொட்டேட் பண்ணால் எக்ஸ் இங்கே வரும், வந்தாச்சு, பி இங்கே போகும், போயாச்சு, ஒய் இங்கே போகும். இப்போ பாருங்க பசங்களா, ஏ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, நான் வந்து இன்னொருத்தனை சூஸ் பண்ணுறேன், பிஏ சூஸ் பண்ணுறேன். ஓகே, பிஏ சூஸ் பண்ணேன். ஏயும் பியும் பக்கத்தில் சிஸ்ஸு, ஏயும் பியும் ஆப்போசிட் ட்ரான்ஸு, ஏயும் பியும் பக்கத்தில் சிஸ்ஸு. பக்கத்துலனா 90 டிகிரி, தூரமான 180 டிகிரி. அப்போ 2 சிஸ்ஸு ஒரு ட்ரான்ஸு கிடைக்குது இல்லை? அப்போ அது மறந்துடாதீங்க, ஸ்பெஷல் கேஸ். 2 சிஸ் அண்ட் 1 ட்ரான்ஸ். ஓகே, அண்ட் MA4 டைப் அப்படின்னா 4 மோனோடென்டேட் லிகேண்டும் ஐடென்டிக்கல். MA3B 3 மோனோடென்டேட் லிகேண்ட் ஒரே மாதிரி, 1 மட்டும் டிஃப்ரெண்ட். MAB3 இதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் எது இல்லை? ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸும் கிடையாது. டெட்ராய்டல் காம்ப்ளெக்ஸாக இருந்தால் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸத்தை பற்றி டிஸ்கஷனே வேண்டாம், இல்லை அவங்களுக்கு இல்லை. ஸ்கொயர் பிளானாரில் MA4 MA3B MAB3கெல்லாம் கிடையாது. அப்புறம் இது என்ன சார்? MAB ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. ஏபின்னு ப்ராக்கெட்டில் கொடுத்தா என்ன அர்த்தம்? AB இஸ் எ பைடென்டேட் லிகேண்டு. ஆனால் பின்னு கொடுத்தது என்ன அர்த்தம்? அவங்க ரெண்டு டோனர் ஆட்டம், டிஃப்ரெண்ட் டோனர் ஆட்டம். ஸோ இட் இஸ் எ அன்சிமெட்ரிக்கல் பைடென்டேட் லிகாண்டு. ஏபின்னா என்ன? அன்சிமெட்ரிக்கல் பைடென்டேட் லிகாண்டு. அவங்களுக்கு சிஸ் ட்ரான்ஸ் இருக்காங்க. பாருங்க, NH2 CH2 CO, இது பேர் தெரியுமா? இதுதான்டா கிளைசினேட்டு. ஸோ MgLy ட்வைஸ் அப்படின்னு இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, கிளைசினேட்டு. ஒரு பக்கம் NH2 குரூப்பு, ஒரு பக்கம் CO குரூப்பு, ஒரு பக்கம் பேஸு, ஒரு பக்கம் ஆசிட், நம்ம சிட்ராயன் மாதிரி. ஓகே, ஸோ பாருங்க, இது ஒரு கிளைசினேட் பார்ட்டு, இது ஒரு கிளைசினேட் பார்ட்டு. இதில் NH2, இதில் NH2 இப்படி இருக்காங்க. இது ஒரு கிளைசினேட்டு, இது ஒரு கிளைசினேட். இதில் NH2 எப்படி இருக்கு? ஆப்போசிட் இருக்கா? இப்போ 2 சிமிலர் டோனர் ஐட்டம் ஆப்போசிட் இருக்கு, ட்ரான்ஸ். இங்கே 2 சிமிலர் டோனர் ஐட்டம் பக்கத்தில் இருக்கு, சிஸ். ஓகே, AB சார் அன்சிமெட்ரிக்கல் பைடென்டேட் லிகேண்ட் சொல்லியாச்சு. ஓகே, அடுத்து நம்ம கோஆர்டினேஷன் நம்பர் 6. கோஆர்டினேஷன் நம்பர் 6ல் 2 ஜியோமெட்ரி எல்லாம் இல்லை, ஒரே ஒரு ஜியோமெட்ரி தான். அதுதான் ஒக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். பசங்களா, ஒக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸில் அங்கே நிறைய பேருக்கு என்ன இருக்குது? சிஸ் ட்ரான்ஸ் எல்லாம் சொல்ல முடியும். ஒக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் ஃபாலோயிங் டைப் எக்ஸிஸ்ட் ஆஸ் சிஸ் ட்ரான்ஸ் ஐசோமர்ஸ். யாருக்கெல்லாம் இருக்குன்னு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. MA4X2. A4னா 4 மோனோடென்டேட் லிகேண்ட் ஒரே மாதிரி, 2 மோனோடென்டேட் லிகேண்ட் டிஃப்ரெண்ட். MA4X2. MAA, வாட் யூ மீன் பை AA பிராக்கெட்டில்? AA பிராக்கெட்லனா சிமெட்ரிக்கல் பைடென்டேட் லிகேண்ட். சிமெட்ரிக்கல் பைடென்டேட் லிகேண்டுக்கு எக்ஸாம்பிள் எத்திலீன் டைமீன் சொல்லலாம், ஆக்சலேட்டோ சொல்லலாம், அதெல்லாம் ஓகே தான். MA2XY, MAAX2Y2, MA3X3, MA3X3, MABCDEF, MA4X5, MAB2X2, MAB2XY, MAAB2XY, MA2B2. இவங்களுக்கெல்லாம் என்ன இருக்குது? சிஸ் ட்ரான்ஸ் ஐசோமர்ஸ் இருக்காங்க. இதில் MABCDFக்கு 15 டிஃப்ரெண்ட் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் இருக்காங்க. பை ஹார்ட் பண்ணிக்கோங்க, அது ட்ராப் பண்ணலாம் சொல்ல மாட்டேன். ஓகேவா? சரிப்பா.
கோஆர்டினேஷன் நம்பர் 4ல நமக்கு எக்ஸாம்பிள் பாருங்க MA4X2 ஒக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் தெரியும்ல உங்களுக்கு ஸ்கொயர் பிளானாக இருக்கும் மேலே ஒன்று இருக்கும் கீழே ஒன்று இருக்கும் A4ல A4 NH3 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 பாருங்க NH3 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 நாலும் ஸ்கொயர் பிளானில் வச்சிருக்கேன் 2 குளோரின் இருக்குல்ல ஒரு குளோரின் மேலே ஒரு குளோரின் கீழே அப்போ பாண்ட் ஆங்கிள் 180 டிகிரி குளோரின் பாருங்க 180 டிகிரி டிரான்ஸ் இங்கே பாருங்க NH3 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 இங்கே குளோரினுக்கும் 90 டிகிரி அப்போ சிஸ் புரியுதா சிஸ் டிரான்ஸ் அதே மாதிரி MAA டாய்ஸ் ஏன்னா என்ன சிம்மெட்ரிக்கல் பைடென்டேட் லிகாண்ட் மறந்துடாதீங்க சிம்மெட்ரிக்கல் பைடென்டேட் லிகாண்ட் ட்ரா பண்ணும்போது சிஸ் ஏன் இதை சொல்கிறேன் ஏன்னா இங்கே 2 குளோரினும் பக்கத்தில் இருக்கு இதை ஏன் டிரான்ஸ் சொல்கிறேன் 2 குளோரினும் ஆப்போசிட் சைடில் இருக்கு அதனால டிரான்ஸ் MA3X3 பசங்களா இது ஒரு ஸ்பெஷல் டைப் இதை சிஸ் டிரான்ஸ்னு சொல்ல மாட்டேன் சொல்லக்கூடாது ஃபேக் அண்ட் மெர்னு சொல்லணும் ஃபேக் அண்ட் மெர் எப்படின்னு பாருங்க MA3X3 தானே 3 மோனோடென்டேட் லிகாண்ட் ஒரே மாதிரி இருக்கா ஸோ இங்கே NH3 இங்கே NH3 இங்கே NH3 கண்டினியூஸாக NH3 அதுக்கப்புறம் கண்டினியூஸாக NO2 இப்படி வந்தால் அது ஃபேக்கு எக்ஸாம்பிள் ஆனால் இங்கே NH3 இங்கே NH3 தேர்ட் NH3 இது வராமல் அங்கே NO2 வந்து அதுக்கப்புறம் NH3 வராங்க அப்புறம் NO2 இப்படி இருக்காங்க அப்போ இதுக்கு பேர் மெரிடியன் ஓகே இங்கே எல்லாம் NO2 தானே சிமிலர் மோனோடென்டேட் லிகேண்ட் தானே அப்போ அது மெரிடியன் ஃபேக்கு மெர்ரு சிஸ் டிரான்ஸில் MA3X3 அதாவது ஒரு ஒக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸில் 6 கோஆர்டினேஷன் நம்பர் இருக்குது அப்போ 3 லிகேண்ட் ஒரே மாதிரி வேறு 3 லிகேண்ட் ஒரே மாதிரி வந்தால் அங்கே சிஸ் டிரான்ஸ் கிடையாது ஆனால் ஜியோமெட்ரிக்கில் இருக்காங்க பேர் ஃபேக் அண்ட் மெர்ரு அடுத்து நம்ம ஒப்டிக்கல் ஐசோமர்சம் என்ன ஒரு பிளைன் போலரைஸ்டு லைட்டு வந்து காம்ப்ளெக்ஸ் கூட பாஸ் பண்ணும்போது அந்த பிளைன் போலரைஸ்டு லைட்டுக்கு டிஃப்ளெக்ஷன் நடந்தால் நம்ம காம்ப்ளெக்ஸ் வந்து ஒப்டிக்கலி ஆக்டிவ் ஆனது கிளாக்வைஸ் டிஃப்ளெக்ஷன் வந்தால் டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி ஆன்டி கிளாக்வைஸ் ரொட்டேஷன் வந்தால் லீவோ ரொட்டேட்டரி ஓகே பிளைன் போலரைஸ்ட் லைட்டுக்கு எந்த ஒரு டிஃப்ளெக்ஷனும் வரலைன்னா நம்ம கையில் இருக்கிற காம்பவுண்டு ஒப்டிக்கலி இன்ஆக்டிவ் ஓகே அதான அதோட தியரிட்டிக்கல் கான்செப்ட் இதில் வந்து நம்ம பாருங்க கோஆர்டினேஷன் நம்பர் 4 படிக்க வேண்டாம் கோஆர்டினேஷன் நம்பர் 4ல ஒப்டிக்கல் ஐசோமர்ஸும் ரொம்ப ரேரு ஸ்கொயர் பிளானாருக்கு பண்ணவே மாட்டேன் சார் கோஆர்டினேஷன் நம்பர் 4ல 2 பேர் இருக்காங்கல்ல டெட்ராஹீட்ரலும் ஸ்கொயர் பிளானாருக்கு இது இல்லை ஒப்டிக்கல் ஐசோமர்ஸுமே இல்லை ஏன் சார் இல்லை ஏன்னா ஸ்கொயர் பிளானார் பேரே பாருங்க ஸ்கொயர் பிளானார் அங்கே ஒரு பிளானாரிட்டி இருக்குது அங்கே ஒரு பிளெயின் ஆஃப் சிமெட்ரி இருக்குது பசங்களா ஒப்டிக்கலி ஆக்டிவ் ஆகணும்னா எந்த விதமான சிமெட்ரியும் இருக்கக்கூடாது பிளெயின் ஆஃப் சிமெட்ரி இருக்கக்கூடாது ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்கக்கூடாது லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்கக்கூடாது சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்கக்கூடாது இதெல்லாம் என்னென்னு யோசிக்கிறீங்களா கவலைப்பட தேவையில்லை அந்த அளவுக்கு டீப்பாக நீங்கள் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்காது பிளெயின் ஆஃப் சிமெட்ரி மட்டும்தான் கேட்பாங்க ஸ்கொயர் பிளானாருக்கு ஒரு பிளெயின் ஆஃப் சிமெட்ரி இருக்குது பிளெயின் ஆஃப் சிமெட்ரி இருந்தால் ஒப்டிக்கல் ஆக்டிவிட்டி இருக்காது அதனால கோஆர்டினேஷன் நம்பர் 4ல ஸ்கொயர் பிளானார் காம்ப்ளெக்ஸை பற்றி இங்கே படிக்க தேவையில்லை இங்கே டெட்ராஹைட்ரல் மட்டும் படித்தா போதும் யாரை பற்றி மட்டும் படித்தா போதும் டெட்ராஹீட்ரல் காம்ப்ளெக்ஸ் மட்டும் படித்தா போதும் ஆனால் டெட்ராஹீட்ரலே வந்து ரொம்ப ரேர் தான் கோஆர்டினேஷன் நம்பர் 4ல வந்து NaGly டாய்ஸ் இருக்குல்ல நம்ம AB டாய்ஸ் அதெல்லாம் நீங்கள் படித்தா போதும் அவங்களுக்கு மட்டும்தான் ஒப்டிக்கல் ஐசோமர்ஸ் இருக்காங்க ஸோ ஒப்டிக்கல் ஐசோமர்ஸம் வந்து மோஸ்ட்லி எங்கே தான் பார்க்க முடியும் கோஆர்டினேஷன் நம்பர் 6ல கோஆர்டினேஷன் நம்பர் 6னா அது என்னது ஒக்டாஹீட்ரல் காம்ப்ளெக்ஸ் ஸோ ஒக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் பாருங்க சிஸ் ஏன் அப்படி சொல்றாங்க ஏன்னா டிரான்ஸ்னு சொல்லும்போது ஒன்று மேலே ஒன்று கீழே வருது இல்லை அப்போ சிமெட்ரி வருது டிரான்ஸில் சிமெட்ரி வருது அதனால தான் சிஸ் காம்ப்ளெக்ஸுக்கு மட்டும் ஒப்டிக்கல் ஐசோமர்ஸும் கொடுத்துருக்காங்க MAAX2Y2 MAA த்ரைஸ் EDTA அது ஒரு ஹெக்ஸாடென்டேட் லிகேண்ட் ஒரு EDTA வந்து 6 கோஆர்டினேஷன் நம்பரை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்ல எஸ் அப்புறம் சிஸ் டிரான்ஸை ஏன் காணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா டிரான்ஸ் வந்தால் அங்கே பிளேன் ஆஃப் சிமெட்ரி வரும் அதனால தான் சிஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க ஓகே அதோட சம் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள் MAA ட்வைஸ் X2 ஓகே மிரர் இமேஜ் இது டெக்ஸ்ட்ரோனா இது லீவோனா இது டெக்ஸ்ட்ரோ ஓகே எஸ் அடுத்து நம்ம ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்சம் ஸ்ட்ரக்சரில் வந்து நம்ம சொன்ன லிங்கேஜ் இருக்குது அயனைசேஷன் இருக்குது சோல்வேட் இருக்குது அப்புறம் கோஆர்டினேஷன் இருக்குது ஃபர்ஸ்ட் என்ன படிக்க போகிறோம் அயனைசேஷன் ஐசோமர்சம் வெரி சிம்பிள் பசங்களா பாருங்க இந்த காம்ப்ளெக்ஸ் பாருங்க ஸ்கொயர் பிராக்கெட் பார்த்தீங்களா பார்த்தேன் சார் இந்த காம்ப்ளெக்ஸ் பாருங்க ஸ்கொயர் பிராக்கெட் பார்த்தீங்களா பார்த்தேன் சார் ரெண்டுக்கும் ஒரே ஃபார்முலாவா கோபால்ட் 5 அமோனியா ஒரு SO4 ஒரு புரோமின் ஒரு சார் சேம் மோலிகுலர் ஃபார்முலா பட் ஒரு பிரச்சனை இருக்குது என்ன ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸில் தண்ணியில் போட்டால் ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியே புரோமின் அப்போ இங்கேருந்து யார் வரும் Br மைனஸ் தான் வரும் இதை தண்ணியில் எடுத்து போட்டால் ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியே SO4 யார் வரும் SO4 2- தான் வரும் ஸோ ரெண்டுக்கும் ஒரே மோலிகுலர் ஃபார்முலா ஆனாலும் அயனைசேஷன் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் அயோன்ஸ் தானே வெளியே வருது இது
Br minus, இது Br plus. இது இப்படி இருக்கும், SO4 2 minus, இது 2 plus. So different ions are generating in the solution. அதனால தான் இதுக்கு பேரு ionization isomers. Solvate isomers பாருங்க. ஃபார்முலா பாருங்க, ஸ்கொயர் பிராக்கெட் இங்க பாத்தீங்களா? பார்த்தேன் சார். இதையும் பாருங்க. பார்த்தேன்ல? பார்த்தேன் சார். இங்க பாருங்க, உள்ள இருக்கிறது 6 H2O ligand, aqua ligand. இங்க 5 aqua ligand, ஒரு குளோரின். அக்வானா யாரு? வாட்டர். வாட்டர்னா யாரு? சால்வெண்ட் தானே. ஸோ சால்வெண்ட் மாலிக்யூல்ஸோட நம்பரை உள்ளேயும் வெளியும், உள்ளே வெளியேன்னா ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ளேயும் வெளியேயும் சேஞ்ச் ஆகுது. பாருங்க, இங்க ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியே ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ்ல ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியே சால்வெண்ட் மாலிக்யூலே இல்லை. ஆனால் செகண்ட் காம்ப்ளெக்ஸில் ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியே ஒரு சால்வெண்ட் மாலிக்யூல் வந்திருக்கு. கிளியரா பசங்களா? ஸோ இது மாதிரி வாட்டர் வந்ததுனால இது சால்வெண்ட் தான், ஆனால் வாட்டர் தானே, அதனால ஹைட்ரேட் ஐசோமர்ஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த சால்வேட் ஐசோமர்ஸத்துக்கு இன்னொரு பேர் என்ன? ஹைட்ரேட் ஐசோமர்சம். பட் அது சொல்லணும்னா நீங்கள் சால்வெண்டாக இருக்கிற லிகாண்டு வாட்டராக இருக்கணும். இதே மாதிரி NH3யும் ஒரு சால்வெண்ட் தான். அப்போ அந்த NH3 லிகாண்டு தான் இங்கே இருக்குன்னா அதை வந்து ஹைட்ரேட்னு சொல்லக்கூடாது, சால்வேட்னு மட்டும்தான் சொல்லணும். ஓகேவா? எஸ். அடுத்தது ஸ்ட்ரக்சரில் அடுத்து படிக்க வேண்டியது லிங்கேஜ் ஐசோமர்சம். பசங்க, லிங்கேஜ் ஐசோமர்சம் இருக்கணும்னா நம்ம காம்ப்ளெக்ஸுக்குள்ள சென்ட்ரல் மெட்டல் கூட இருக்கிற லிகாண்டில் ஐதர் ஒன் ஆஃப் த லிகாண்ட் வந்து ஆம்பிடென்டேட் லிகாண்டாக இருக்கணும். ஆம்பிடென்டேட் லிகாண்ட் என்ன? ஆம்பிடென்டேட் லிகாண்ட் தான் அப்படின்னு சொன்னால் மோனோடென்டேட் லிகாண்ட் தான். பட் அதில் டிஃப்ரெண்ட் டோனர் ஆட்டம் இருப்பாங்க. NO2 அது ஒரு ஆம்பிடென்டேட் லிகாண்ட். ஏன் தெரியுமா? ஏன்னா இதில் நைட்ரஜனும் டோனர் ஆட்டம், ஆக்சிஜனும் டோனர் ஆட்டம். அப்போ மெட்டல் கூட நைட்ரஜனும் வந்து லிங்கேஜ் பண்ண முடியும், மெட்டல் கூட ஆக்சிஜனுக்கும் வந்து லிங்கேஜ் பண்ண முடியும். NO2ல நைட்ரஜன் லிங்கேஜ் வந்தா நைட்ரிட்டோ N, ஆக்சிஜன் வந்தா நைட்ரிட்டோ O அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆம்பிடென்டேட் லிகாண்ட்ஸ் ஆர் மோனோடென்டேட் லிகாண்ட் வித் 2 டிஃப்ரெண்ட் டோனர் ஆட்டம். இதே மாதிரி CN பண்ணலாம். CNல கார்பனாலையும் பண்ண முடியும், நைட்ரஜனாலையும் பண்ண முடியும். SCN இருக்கு, சல்ஃபராலையும் முடியும், நைட்ரஜனாலையும் முடியும். புரியுதா பசங்களா? இங்க பாருங்க, லிகாண்ட் பார்த்தேன், ON இருக்கு. ஓகே, அப்ப NO2 குரூப், அதுல ஆக்சிஜன் லிங்க் பண்ணிருக்காங்க. NO2னு கொடுத்துருக்காங்க, NO2 தான் அதுல நைட்ரஜன் லிங்க் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆம்பிடென்டேட் லிகாண்ட், என்ன லிகாண்ட்? ஆம்பிடென்டேட் லிகாண்ட் இருந்தா அதுக்கு பேர் தான் லிங்கேஜ் ஐசோமர்சம். அடுத்தது கோஆர்டினேஷன் ஐசோமர்சம். கோஆர்டினேஷன் ஐசோமர்சம் எப்படின்னா, அங்க கேட்டியோனும் ஆனியோனும் எப்படி இருக்கணும்? ஸ்கொயர் பிராக்கெட்டாக இருக்கணும். இந்த ஸ்கொயர் பிராக்கெட் போட மறந்துருக்காங்க பாருங்க. இந்த காம்ப்ளெக்ஸ் பாருங்க, இந்த காம்ப்ளெக்ஸ் பாருங்க. கேட்டியோனிக் பார்ட் ஸ்கொயர் பிராக்கெட், ஆனியோனிக் பார்ட் ஸ்கொயர் பிராக்கெட். அடுத்த காம்ப்ளெக்ஸ் கேட்டியோனிக் பார்ட் ஸ்கொயர் பிராக்கெட், ஆனியோனிக் பார்ட் ஸ்கொயர் பிராக்கெட். தட் மீன்ஸ் கேட்டியோன் அண்ட் ஆனியோன் போத் ஆர் காம்ப்ளெக்ஸஸ். அந்த மாதிரி இருக்கும்போது லிங்கேஜோட எக்ஸ்சேஞ்ச், லிகாண்டோட எக்ஸ்சேஞ்ச், எது? லிகாண்டோட எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. இங்க பாருங்க, கோபால்ட் கூட அமோனியா, இங்க பாருங்க கோபால்ட் கூட குளோரின், இங்க பாருங்க குரோமியம் கூட குளோரின், இங்க பாருங்க குரோமியம் கூட அமோனியா. ஸோ லிகாண்ட்ஸ் ஆர் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்ஸ் ஆஃப் கேட்டியோன் அண்ட் ஆனியோன். அப்படி இருந்தால் தான் அதுக்கு கோஆர்டினேஷன் ஐசோமர்ஸ்னு சொல்ல முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பாண்டிங் இன் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல வந்து 3 விதமான பாண்டிங் நம்ம படிக்கணும். வர்னர் தியரி இருக்கு, VBT இருக்கு, CFT இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து வர்னர் தியரி. வர்னர் தியரி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இன்னே காம்ப்ளெக்ஸ், அதுக்கு 2 விதமான வேலன்சிஸ் இருக்கு, பிரைமரி வேலன்சி அண்ட் செகண்டரி வேலன்சி. பிரைமரி வேலன்சி அயனைசபிள், செகண்டரி வேலன்சி நான் அயனைசபிள். பிரைமரி வேலன்சி அது வந்து ஆக்சிடேஷன் நம்பருக்கு ஈக்குவல், செகண்டரி வேலன்சி அது வந்து கோஆர்டினேஷன் நம்பருக்கு ஈக்குவல். ஓகே, செகண்டரி வேலன்சிஸுக்கு டைரக்ஷனல் நேச்சர் இருக்கு, அதனால ஜாமெட்ரியை சப்போர்ட் பண்றாங்க. பிரைமரி வேலன்சிக்கு அந்த மாதிரி டைரக்ஷனல் நேச்சர்லாம் இல்லை, ஸோ ஜாமெட்ரியை டிசைட் பண்றது இல்லை. இந்த மாதிரி கொஞ்சம் டிஃபரன்சஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. பிரைமரி வேலன்சி ஆக்சிடேஷன் நம்பர், செகண்டரி வேலன்சி கோஆர்டினேஷன் நம்பர். பிரைமரி வேலன்சி அயனைசபிள், செகண்டரி வேலன்சி நான் அயனைசபிள். பிரைமரி வேலன்சி நான் டைரக்ஷனல், செகண்டரி வேலன்சி இஸ் டைரக்ஷனல். பிரைமரி வேலன்சி டசன்ட் டிசைட் ஜாமெட்ரி, டைரக்ஷனல் இல்லைன்னா ஜாமெட்ரி டிசைட் பண்ண முடியாது, செகண்டரி டிசைட் ஜாமெட்ரி. பிரைமரி வேலன்சி compensated by anions, secondary valence is compensated by negative, neutral or positive ligands. Clear ஆகுதுங்களா? இதை படிக்கணும். ஓகே, அடுத்து வேலன்ஸ் பாண்ட் தியரி படிக்கும்போது, வேலன்ஸ் பாண்ட் தியரியில் நம்ம கெமிக்கல் பாண்டிங்கில் படித்த VBT மாதிரி தான் ஒரு காம்ப்ளெக்ஸ் தருவாங்க. அதில் காம்ப்ளெக்ஸில் வந்து சென்ட்ரல் மெட்டலோட ஆக்சிடேஷன் நம்பர் நீங்கள் கண்டுபிடிங்க. அந்த ஆக்சிடேஷன் நம்பரை வச்சு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதும்போது மோஸ்ட்லி வந்து 3D சீரிஸ் எலிமெண்ட்டாக இருக்கும். அந்த D ஆர்பிட்டல், அப்புறம் Dக்கு அப்புறம் 4s 4p இருப்பாங்கல்ல, அதையெல்லாம் ட்ரா பண்ணணும். அப்படி ட்ரா பண்ணும்போது லிகாண்டை பாருங்க, லிகாண்டோட கோஆர்டினேஷன் நம்பர் கண்டுபிடிங்க. 6 லிகாண்ட் இருப்பாங்க, 6 லிகாண்ட் இருந்தால் 6 வேக்கண்ட் ஆர்பிட்டலை ரெடி பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு லிகாண்டும் ஒவ்வொரு பேர் தருவாங்கல்ல, கரெக்டாக மோனோடென்டேட் லிகாண்டாக இருந்தால் ஒவ்வொரு பேர் தருவாங்க. அப்போது
6 வேக்கண்ட் ஆர்பிட்டல் ரெடி பண்ணும்போது இங்கே ஹைப்ரிடைசேஷன் என்ன அது கண்டுபிடிக்கணும். ஆனால் அங்கே லிகேண்டோட ஸ்ட்ரென்த்து ஒரு க்ரூஷியல் ஃபேக்டர். லிகேண்டு ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகேண்டா வீக் ஃபீல்டு லிகேண்டான்னு டிசைட் பண்ணணும். அதுக்கு பசங்களா சிஎஃப்டி படித்தா தான் லிகேண்டு ஸ்ட்ராங்காக வீக்கான்னு சொல்ல முடியும். ஸோ சிஎஃப்டியிலிருந்து லிகேண்டோட ஸ்ட்ரென்த்தை பற்றி இன்ஃபர்மேஷனையும் நாம் இங்கே எடுத்து தான் ஹைப்ரிடைசேஷனை டிசைட் பண்ணுறோம். அப்போது அது ஹைப்ரிடைசேஷன் வந்து கோஆர்டினேஷன் நம்பர் 6க்கு D2sp3 வரலாம், sp3d2 வரலாம். D2sp3 வந்தால் இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸு, sp3d2 வந்தால் அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸு. D2sp3 வந்தால் உள்ளே இருக்கிற 3D ஆர்பிட்டலை யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அப்போ லிகேண்டு என்ன பண்ணியிருக்காங்க, எலக்ட்ரான்ஸ் எல்லாம் பேர் பண்ணியிருக்காங்க. அப்படி பேரிங் நடக்குதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம், ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகேண்டுன்னு அர்த்தம். அப்போது ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகேண்டாக இருக்கும்போது தான் இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. வீக் ஃபீல்டு லிகேண்டாக இருந்தால் அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ் தான் வாய்ப்பு இருக்குது. அப்படி லிகேண்டு வரும்போது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன ஆகுதுன்னு பார்த்து அதில் அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா பேராமேக்னெட்டிக், எல்லாமே பேர்டாக இருந்துச்சுன்னா டயாமேக்னெட்டிக். லிகேண்டு வரும்போது பேரிங் நடக்குதா, லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். லிகேண்டு வரும்போது பேரிங் நடக்கலையா, ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். இந்த மாதிரி டெர்மினாலஜி எல்லாம் நீங்கள் கொஸ்டினில் கேட்பாங்க. ஓகே, இப்போ டிஃப்ரெண்ட் ஹைப்ரிடைசேஷனில் இருக்குது. கோஆர்டினேஷன் நம்பர் 4 இருக்காங்க, பட் கோஆர்டினேஷன் நம்பர் 6 இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். 4ல் வந்து பார்த்தீங்கன்னா sp3 அண்ட் dsp2 இன்னர் ஆர்பிட்டல், sp3 இல்லை. பட் கோஆர்டினேஷன் நம்பர் 4ல் வந்து நம்ம வந்து அந்த அளவுக்கு லிகேண்டோட ஸ்ட்ரென்த்தை பற்றி பேச தேவையில்லை. பிகாஸ் 4 லிகேண்டு தானே இருக்குது. ஸோ சென்ட்ரல் மெட்டல் வந்து அவ்வளோ தொந்தரவு பண்ண மாட்டேன். ஸோ கோஆர்டினேஷன் நம்பர் 6ல் தான் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகேண்டா வீக் ஃபீல்ட் லிகேண்டா அந்த டிஸ்கஷனில் தான் அதிகமாக இருக்கும். ஓகே ரைட், இதை பற்றியெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஓகே, லிகேண்டு ஸ்ட்ராங் ஆனாலும் லிகேண்டு வீக் ஆனாலும் சென்ட்ரல் மெட்டலோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் D1 D2 D3 அப்புறம் D8 D9 D10 இந்த 6 கான்ஃபிகரேஷன் ஒரே மாதிரி தான். லிகேண்டு ஸ்ட்ராங்காக வீக்கானு டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை. ஆனால் இதுக்கடையில் D4 D5 D6 D7 எல்லாம் இருக்குல்ல, அங்கே எல்லாம் லிகேண்டோட ஸ்ட்ரென்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் தெரியுமா, ஏன்னா 5 D ஆர்பிட்டல் இல்லை, உங்களுக்கு தெரியும் 5 D ஆர்பிட்டல் ஒரே மாதிரி இருப்பாங்கல்ல, சிஎஃப்டியில் படிச்சிருப்பேன். 5 D ஆர்பிட்டல் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் லிகேண்டு வரும்போது ஸ்பிட்டிங் நடக்குது. ஸ்பிட்டிங் நடக்கும்போது ஒக்டாஹெட்ரல் ஸ்பிட்டிங்கில் என்ன நடக்குது சார், மேலே 2 பேர் போகும், கீழே 3 பேர் போகும்ல. இதுக்கு பேர் T2G, இதுக்கு பேர் EG தானே, கிளியரா? ஓகே, dxy dyz dx tx square y square dz square, கிளியரா பசங்களா? அப்போது D1 ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குன்னா இங்கே தான் வரும். அது வீக்காக இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அங்கே தானே இருக்கும். 2 எலக்ட்ரான்னா 1 2 இப்படி தான் இருக்கும். அது வீக்காக இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருக்கும். 3 எலக்ட்ரான்னா வீக்காக இருந்தாலும் ஸ்ட்ராங் ஆனாலும் இப்படி தான். 4 எலக்ட்ரான்னா நல்லா பாருங்கள், 4 எலக்ட்ரான் 1 2 3 லிகேண்டு ஸ்ட்ராங்காக இருந்தால் ஸ்பிளிட்டிங் அதிகமாக இருக்கும். அப்போ மேலே போக கஷ்டம். அதனால 4வது எலக்ட்ரான் இங்கே வரும். புரியுதா? அப்போ T2G4. ஆனால் லிகேண்டு வீக்காக இருந்தால் 4வது எலக்ட்ரான் இங்கே போகும், ஸ்பிளிட்டிங் கம்மியாக இருக்கும், மேலே போகும். அப்போ T2G3 EG1 டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷன் வந்துச்சுன்னா அதான் D4க்கு வரும், D5க்கு வரும், D6க்கு வரும், D7க்கு வரும், D8 D9 அண்ட் D10க்கு வராது. எழுதி பார்த்துக்கோங்க. ஸோ லிகேண்டு ஸ்ட்ராங்காக இருந்தாலும் வீக்காக இருந்தாலும் T2G EG கான்ஃபிகரேஷன் மாறலாம். எப்பவுமே மாறுமா? மாறாது. D1 D2 D3க்கு மாறாது, D8 D9 D10க்கெல்லாம் மாறாது. ஓகே, இதெல்லாம் சொல்லியாச்சு. கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி தான் சொல்ல. கிறிஸ்டல் ஃபீல்டுனா என்ன? கிறிஸ்டல் ஃபீல்டு வந்து வேலன்ஸ் பாண்ட் தியரி மாதிரி இல்லை. அவங்க சொல்கிறாங்க அது வந்து ஒரு கோவாலண்ட் கோஆர்டினேட் பாண்ட் எல்லாம் கிடையாது, அயோனிக் பாண்டு. ஸோ கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சென்ட்ரல் மெட்டல் இருக்குல்ல அது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், லிகேண்ட் இருக்குல்ல அது ஒரு நெகட்டிவ் சார்ஜ். ஸோ பாசிட்டிவ்க்கு நெகட்டிவ் இடையில எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும்ல, அதுதான். ஸோ ஒரு அயோனிக் பாண்டை மாதிரி தான் சிஎஃப்டி வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. லிகேண்ட் இல்லைன்னா சென்ட்ரல் மெட்டலோட 5 D ஆர்பிட்டல்ஸ் அது டீஜெனரேட், ஒரே எனர்ஜி. லிகேண்ட் அப்ரோச் பண்ணும்போது என்ன ஆகுது, ஸ்பிளிட்டிங் நடக்குது. ஒக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸை வச்சுக்கோங்க. அப்போ அதில் லிகேண்டை அப்ரோச் பண்ணுறது விதம் த்ரூ த ஆக்சிஸ். அப்போது லிகேண்டு வந்து ஆக்சிஸ் வழியாக வருது. அப்போ சென்ட்ரல் மெட்டல் அட்டோட 5 D ஆர்பிட்டல், DXY DYZ DXZ DX square Y square DZ square, இந்த 5 D ஆர்பிட்டலில் 2 D ஆர்பிட்டலோட லோப்ஸ் ஆர் லைங் along the axis. நம்ம படிச்சிருக்கோம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் சாப்டரில். dx square y square dz square இந்த 2 D ஆர்பிட்டலோட axis are lying, lobes are lying along the axis தானே. So ligand coming along the axis, lobes are lying along the axis. So these two D orbitals are facing more repulsion. னா அவங்களோட எனர்ஜி more எனர்ஜி ஆகும். அதனால தான் ஸ்பிளிட்டிங் நடந்து dx square and dy square, dx square y square and dz square மேலே போகுது. dx square y square and dz square எங்கே போகுது, மேலே போகுது. அண்ட் அதர் 3 D ஆர்பிட்டல்ஸ் இருக்குல்ல, DXY DYZ DXZ, அவங்களுக்கும்
ரிப்பல்ஷன் இருக்குது, அவங்களுக்கும் எனர்ஜி கூடுது. ஆனால் இவங்க வந்து dxy dyz dxr இந்த 3 d ஆர்பிட்டலோட லோப்ஸ் ஆர் லையிங் பிட்வீன் த ஆக்சிஸ் தானே. ஸோ லிகேண்ட் கமிங் அலாங் தி ஆக்சிஸ், லோப்ஸ் ஆர் லையிங் பிட்வீன் த ஆக்சிஸ். ஸோ சிவியர் ரிப்பல்ஷன் இங்கே இருக்காது. அதனால அவங்க ஃபேஸ் பண்ணுற ரிப்பல்ஷன் கம்மி. அதனால எனர்ஜி வந்து அந்த அளவுக்கு கூடாது. எந்த அளவுக்கு? ஈஜி அளவுக்கு கூடாது, ஆனாலும் கூடும். அதுதான் T2G. இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற டிஃபரன்ஸ் இன் எனர்ஜி தான் டெல்டா ஓ. டெல்டா ஓ இஸ் நோன் அஸ் கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் எனர்ஜி இன் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸ். ஓகே, நடுவில் இருக்கிற இந்த ஆவரேஜ் எனர்ஜி பேரி சென்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, இங்கே 3/5 டெல்டா ஓ, இங்கே 2/5 டெல்டா ஓ எல்லாம் வரும். கிளியரா பசங்களா? இது ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸில். டெட்ராஹெட்ரல்னா என்ன ஆகும்? நேர மேலே T2G வரும், கீழே EG வரும். அதான் மேஜர் டிஃபரன்ஸ். ஓகே ரைட், அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆக்டாஹெட்ரல் ஸ்பிளிட்டிங் டெட்ராஹெட்ரல் ஸ்பிளிட்டிங் கம்பேர் பண்ணும்போது ஆக்டாஹெட்ரல் ஸ்பிளிட்டிங் இஸ் ஃபார் ஹையர். டெட்ராஹெட்ரல் ஸ்பிளிட்டிங் எல்லாம் ரொம்ப கம்மி. அதனால தான் நம்ம வந்து டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸாக இருந்தால் லிகேண்ட் ஸ்ட்ராங்காக வீக்கானெல்லாம் பார்க்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஓகே, தென் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த மேக்னிடியூட் ஆஃப் கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் எனர்ஜி. எந்த அளவுக்கு ஸ்பிட் ஆகுது, அந்த எனர்ஜி இருக்குல்ல, டிஃபரன்ஸ் எனர்ஜி, அது வந்து நேச்சர் ஆஃப் த லிகேண்டை பொறுத்து. ஆமாம், லிகேண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஸ்பிளிட்டிங் அதிகம், லிகேண்ட் வீக்காக இருந்தால் ஸ்பிளிட்டிங் கம்மி. அப்புறம் நேச்சர் ஆஃப் த மெட்டல், சென்ட்ரல் மெட்டல், அது வந்து 3D சீரிஸ் மெட்டலா 3D சீரிஸ் மெட்டல் கூட டிஃப்ரெண்ட் லிகேண்ட் டிஃப்ரெண்ட். ஆனால் 4D சீரிஸ் மெட்டல் 5D சீரிஸ் எல்லாம் மெட்டல் வந்தால் எந்த லிகேண்டாக இருந்தாலும் ஸ்ட்ராங் மாதிரி தான் நடந்துக்கும். ஓகே, அப்புறம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த மெட்டல் இல்லை, ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த மெட்டல் அதிகமாக ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகேண்ட் மாதிரி ஸ்பிளிட்டிங் அதிகமாகும். நேச்சர் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ், டெட்ராஹெட்ரலா ஆக்டாஹெட்ரலா இருந்தால் மோர் ஸ்பிளிட்டிங். அண்ட் லிகேண்டோட ஸ்ட்ரென்த் அதை பேஸ் பண்ணி ஒரு லிஸ்ட் இங்கே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த லிஸ்டோட பேர் தான் ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ். ஸோ இதில் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகேண்ட் யார்? கோபால்ட், கார்பனைல், CN, NO2, EN. இந்த 4 பேரை தான் மேஜராக வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகேண்ட்னு எப்பவுமே சொல்ல முடியும். இது வந்து வீக்காக இருக்காங்க. அயடைடு, புரோமைடு, தயோசைனேட்டு, குளோரைடு, சல்ஃபைடு, ஃப்ளூரைடு, இவங்கெல்லாம் வீக். ஓகே, நடுவில் இன்பிட்வீனில் வருது வாட்டர் எல்லாம். ஓகே, கிளியரா? இந்த மாதிரி லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. வீக் ஃபீல்ட் லிகேண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகேண்ட் வரைக்கும். ரைட், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி நான் சொன்னேன்ல, கோஆர்டினேஷன் VBT எல்லாம் படிக்கும்போதே சொல்லியிருந்தேன். அந்த ஆக்சிடேஷன் நம்பரை வச்சு நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதும்போது பேராமேக்னெட்டிக் ஆகணும்னா அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கணும், டயாமேக்னெட்டிக்னா எல்லாமே பேர்டாக இருக்கணும். இப்போ மேக்னெட்டிக் மொமெண்ட்னா என்ன? மியூ இஸ் ஈக்குவல் டு √n × n+2. BM வந்து வெளியே. ஓகே, BM வந்து யூனிட். இட் இஸ் போர் மேக்னெட்டன். இங்கே என்னன்னா என்ன? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இட் இஸ் த நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான். நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான். அப்போ பசங்களா அன்பேர்டு எலக்ட்ரான் இல்லை அப்படின்னா n is equal to 0. அப்போ மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் 0. இஃப் தெர் இஸ் நோ அன்பேர்டு எலக்ட்ரான், நோ மேக்னெட்டிக் மொமெண்ட். இஃப் தெர் இஸ் ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கா, அப்போ மேக்னெட்டிக் மொமெண்ட் 1 point something. 2 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கா, இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு 2 point something. அதனால பைஹார்ட் பண்ண வேண்டாம். ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்தால் மியூ வேல்யூ 1 point something. 2 அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்தால் மியூ வேல்யூ 2 point something. 3 அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்தால் மியூ வேல்யூ 3 point something. கால்குலேட் பண்ணி பாருங்க, அப்படி தான் வரும். அப்போ அன்பேர்டு எலக்ட்ரான் இல்லைன்னா மேக்னெட்டிக் மொமெண்ட் இல்லைன்னு அர்த்தம். அது டயாமேக்னெட்டிக்னு அர்த்தம். ஓகே, கலர் ஆஃப் த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். எஸ், நம்ம சொன்னேன்ல, டி ஆர்பிட்டில் ஸ்பிட் ஆகுது. இங்கே T2G, இங்கே EGன்னு ஸ்பிட் ஆகுது இல்லை. ஸோ இதில் இருக்கிற ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணுவாங்க? லைட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணும்போது மேலே போயிடும், எக்ஸைட் ஆகி மேலே போகும். ஆனால் மேலே போனால் ஸ்டெபிலிட்டி இருக்குமா? இருக்காது. ஸோ கீழே வரும். கீழே வரும்போது என்ன ஆகும்? அப்சர்வ் பண்ண எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுவேன். ரிலீஸ் பண்ணும்போது அது விசிபிள் ரீஜனுக்கு கரஸ்பாண்டிங்காக ஒரு வேவ் லென்த்தில் ஃப்ரீக்வன்சியில் தானே எமிட் பண்ணுவேன். அப்போ அந்த ஒரு கலர், காம்ப்ளிமெண்டரி கலர் பார்க்க முடியும். அப்சர்வ் பண்ண கலர் இல்லை, அதுக்கு காம்ப்ளிமெண்டரி கலரை பார்க்க முடியும். அப்போ இங்கே கலர் எல்லாம் வர்றதுக்கு காரணம் கீழே இருக்கிற டி ஆர்பிட்டிலிருந்து மேலே இருக்கிற டி ஆர்பிட்டுக்கு எலக்ட்ரானோட இந்த ஷிஃப்டிங் தானே. இதுக்கு பேர் தான் DD டிரான்சிஷன். ஆனால் DD டிரான்சிஷன் நடக்காத இடத்துல பொட்டாசியம் பர்மேங்கனேட், பொட்டாசியம் டைக்ரோமேட் அவங்களுக்கு கலர்டாக இருக்காங்க. அப்போ அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு காரணம் கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் ஸ்பெக்ட்ரம், சார்ஜ் டு லிகேண்ட் ஸ்பிளிட்டிங் ஸ்பெக்ட்ரான்னு சொல்லுவாங்க. லிகேண்ட் டு மெட்டல், ஒரு மெட்டல் டு லிகேண்ட் எல்லாம் ஸ்பெக்ட்ரா இருக்குது. ஆனால் அதை பற்றி நம்ம சிலபஸில் இல்லை. மெயினாக வந்து DD டிரான்சிஷன் படித்தா போதும். ஓகே, இப்போ கொஸ்டின் கேட்பாங்க, ஸ்காண்டியம் 3+ கலர்லேயே என்ன காரணம்? அப்போ நீங்கள் கான்ஃபிகரேஷன் பார்த்தா ஸ்காண்டியம் 3+ D0, அதில் டியில் எலக்ட்ரானே இல்லை. டியில் எலக்ட்ரான் இல்லைனா எப்படி DD டிரான்சிஷன் நடக்கும்? அதே மாதிரி Zn2+ கலர்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா Zn2+ D10, அங்கே டி ஃபில்டாக இருக்காங்க, கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருக்காங்க. கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருந்தாலும் DD டிரான்சிஷன் நடக்காது, எலக்ட்ரான் இல்லைனாலும் DD டிரான்சிஷன் நடக்காது. ஓகே பசங்களா, அடுத்தது பாண்டிங் இன் மெட்டல் கார்பனைல். மெட்டல் கார்பனைல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா சென்ட்ரல் மெட்டல் இருக்காங்க, லிகேண்டா இங்க யாரு? கார்பன் மோனாக்சைடு தான் லிகேண்ட். இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? லிகேண்ட் என்ன பண்ணுவாங்க? சென்ட்ரல் மெட்டல் கூட
கோஆர்டினேட் பாண்டு உருவாக்கும்ல, அதுக்கு பேர் சிக்மா பாண்டு. இங்கே மெட்டலு கார்பன் மோனாக்சைடு கூட என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பை பாண்டு உருவாக்குறாங்க. அப்போ இங்கே என்னன்னா ஒரு எக்ஸ்ட்ரா பாண்டு இருக்குல்ல, அதனால இதுக்கு சினர்ஜிக் பாண்டிங்னு பேர். என்ன பேர்? சினர்ஜிக் பாண்டிங்னு எல்லாம் பேர் இருக்காங்க. ஓகே, ஏன் இதை வந்து பை பாண்டுன்னு சொல்கிறாங்க தெரியுமா? ஏன்னா கார்பன் மோனாக்சைடு, கார்பனோட அட்டமிக் நம்பர் 6, ஆக்சிஜனோட அட்டமிக் நம்பர் 8, 8 6 14 எலக்ட்ரான் இருக்கு. நீங்க மோலிகுலர் ஆர்பிட்டல் தியரி படிச்சிருக்கீங்க. சிக்மா 1s2, சிக்மா ஸ்டார் 1s2, சிக்மா 2s2, சிக்மா ஸ்டார் 2s2, பை 2px = பை 2py. அதுக்கப்புறம் பாருங்க, கடைசியில் இருக்கிற 4 எலக்ட்ரான் எங்கே தான் போகுது? ஆன்டி பாண்டிங் பை ஆர்பிட்டலில் தான் போகுது. அதனால தான் இதை பை பாண்டுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்புறம் இந்த 2 காம்ப்ளெக்ஸை ஸ்பெஷலாக நோட் பண்ணிக்கோங்க. இதே பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்பாங்க தெரியுமா? மெட்டல் பாண்டிங் எவ்வளோ இருக்கா? இருக்கு. MN பாண்ட் இருக்கு. இங்கே மெட்டல் பாண்டிங் இருக்கா? இருக்கு. கோபால்ட் பாண்டிங் இருக்கு. அப்புறம் கேட்பாங்க பிரிட்ஜ் பாண்ட் இருக்கா? பிரிட்ஜ் லிகேண்ட் இருக்காங்க. இந்த லிகேண்டு பிரிட்ஜ் லிகேண்டு. ஏன்னா 2 மெட்டலுக்கும் இடையில தானே இருக்காங்க. ஸோ 2 பிரிட்ஜ் லிகேண்ட் இருக்கு. இங்க பிரிட்ஜ் லிகேண்டு இல்லை. இந்த காம்ப்ளெக்ஸ்ல பிரிட்ஜ் லிகேண்ட் இல்லை. இங்க டெர்மினல் லிகேண்டு, இது 3 டெர்மினல், இது 3 டெர்மினல். ஸோ மொத்தம் 6 டெர்மினல் லிகேண்டு. இங்க 3 2 5 10 டெர்மினல் லிகேண்டு. இங்க டெர்மினல் லிகேண்டு மட்டும்தான் இருக்கு. இங்க டெர்மினல் லிகேண்டு பிரிட்ஜ் லிகேண்டு இருக்கு. ஓகே, அந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. சினர்ஜிக் பாண்டிங் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு. சிக்மா பாண்டு எக்ஸ்ட்ரா ஒரு பை பாண்டு. லிகேண்ட் டு மெட்டல் சிக்மா, மெட்டல் டு லிகேண்டு எப்பவுமே நடக்காது, கார்பனைல் லிகேண்டில் மட்டும்தான் நடக்கும். அப்போ அதுக்கு பேர் சினர்ஜிக் பாண்டிங். சினர்ஜிக் பாண்டிங் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த காம்ப்ளெக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. தட்ஸ் இட் பசங்களா. ஒரு டாஸ்க் இருக்குது, நீங்கள் படிக்கணும். NCERT எடுத்து லாஸ்ட் பேஜில் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அது வந்து நீங்கள் கோ த்ரூ பண்ணணும். அது பேஸ் பண்ணியும் கொஸ்டின்ஸு கேட்கலாம். எஸ்பெஷலி வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு அது பேஸ் பண்ணி இப்போ கொஸ்டின்ஸு கேட்குறாங்க. ஓகே, ஸோ நல்லா படிங்க பசங்களா. கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அவ்வளோ டஃப்பான சாப்டர்லாம் கிடையாது, ஈஸியாக ரிவைஸ் பண்ண முடியும். நல்லா படிங்க. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.